கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தையை கேட்கிறவங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர். வானத்திலிருந்து எப்படி மழை பூமிக்கு வந்து பூமியை விளைய செய்கிறதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை செய்யுமா. அங்கே கொடுக்குற ஜீவ வார்த்தை நிச்சயமா பலன் கொடுக்கும். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. இன்றைக்கு பிறநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு சுத்தம் பண்ணி கொள்வீர்கள். பாருங்களேன், கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவதற்கு சென்ற ஆசாரியர்கள் லேவியர்கள் தங்களை சுத்தம் பண்ணினார்களாம். பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். பரிசுத்தம் பண்ணுகிறது முக்கியமான காரியம். யோசுவா 3 அதிகாரத்துல அங்கே ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள சொல்லு. இன்றைக்கு நாளை தினத்துல கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்படின்னு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளனா குற்றம் குறை எல்லாத்தையும் விட சொல்லு. விட்டு அறிக்கையிட்டு அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு சுத்தமாக சொல்லு. நாளைக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னாரு. மனம் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தருடைய பெட்டியை சுமந்து ஆசாரியர்கள் அந்த யோர்தான்ல கால் வைக்கும்போது யோர்தான் தண்ணீர் பின்னால திரும்பி பின்னாலே போயிட்டது. பாருங்க, அந்த பரிசுத்தம் பண்ணி கொண்டு வெண்பட்டிக்கு பெட்டியை சுமந்தவர்கள் தான் கால் வைக்கும்போது தண்ணீர் பின்னால போனது. பாருங்க, இவ்வளவு பெரிய மேன்மையான காரியம். பரிசுத்தம் ரொம்ப அவசியமானது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், சுத்தமுள்ள ஒரு தேவன், அசுத்தத்தை விரும்பாதவர். அவர் இந்த கெட்ட காரியத்தையும் அவர் செய்யாதவர், செய்ய விரும்பாதவர். அவர் அசுத்தமான தேவன் அல்ல, சுத்தமுள்ள ஒரு தேவன், பரிசுத்தம் உள்ளவர். அதான் பைபிள் சொல்லுகிறது, நான் பரிசுத்தரா இருக்கிறதுனால நீங்களே எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் வேதாகமத்துல. இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். சிலர் உங்களால பரிசுத்தமாக முடியாது. சில கெட்ட பழக்கத்தை விட முடியாது. சிகரெட்டு பழக்கம், சில கெட்ட வார்த்தைகள், கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, உங்களை விட்டு உங்களால் வெளியே வர முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா நம்ம சுத்தம் பண்ணப்படணும். நம்ம வாழ்க்கையில சில மாற்றம் வரணும். ஏசப்பாவை அறிகிறது அதுக்கு தான், உலகத்தின் நன்மைகளுக்காக மட்டுமல்ல. வாழ்க்கையை சுத்தமாக்கும் போதுதான் எல்லா நன்மைகளும் நமக்கு பரிபூரமாய் கடந்து வரும். அப்ப கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறதுக்கே பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டியது இருக்கிறது. பாருங்க, அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சுமக்கணும்னா, கர்த்தருடைய கிருபையில பலப்படணும்னா நமக்கு பரிசுத்தம் அவசியம். நிச்சயமா கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய உதவி செய்ய போகிறார். நீங்கள் பரிசுத்தம் பண்ணப்படுவீங்க, அதாவது சுத்தம் பண்ணப்படுவீங்க. நீங்க பரிசுத்தமான மாற போறீங்க, நீதிமான மாற போறீங்க, சமுதாயத்துல நல்லவர்களா மாற போறீங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, ஆசாரியர்களும் லேவியர்களும் கர்த்தருடைய பெட்டியை சுமப்பதற்கு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார். அதே போல நம்முடைய வார்த்தை கேட்கிற எல்லாருமே பரிசுத்தமாகட்டும். அப்ப ஏதாவது தவறான சிந்தனைகள், காரியங்கள் சரி இருக்குமானால் அதெல்லாம் மன்னித்து இறங்கி உடைய ரத்தத்தினால் கழுவி எல்லாரையும் சுத்தப்படுத்தி உம்மை போல மாற்றும். எல்லாரையும் மறுபடி கட்டும், மருவமாக்கும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர், நன்றி. புதிய சிருஷ்டியாய் நீர் மாற்றி விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், அதிசயம் நடக்கட்டும். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாப கட்டுகள் உடைந்து போகட்டும். குறிப்பாய் வியாதிஸ்தர்கள் சுகமாக்கப்படட்டும். கேன்சர் நோய் விலகட்டுமே சுவி நாமத்தில். தைராய்டு விலகட்டுமே சுவி நாமத்தில். பழுதுபட்ட கிட்னி சுகம் அடையட்டும் என்று செபிக்கிறேன். சுகர் மறைந்து போவதாக இயேசுவி நாமத்தில். பிரஷர் மறைந்து போவதாக, கொலஸ்ட்ரால் மறைந்து போவதாக, தோல்வியாதி மறைந்து போகட்டும். வியாதி படுக்கை விலகட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அத்தனை தெய்வ ஊழியர்களுக்காக செபிக்கிறேன். ஊழியத்தில் இருக்கிற குழப்பங்கள், தடுமாற்றங்கள், நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று செபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.